ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்குமே வணக்கம். பெரியவாவை சந்திப்பதற்காக வந்த பக்தர் ஒருவர், பெரியவா, எனக்கு ராகு கேதுவால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்று நான் சந்திக்க போகின்றேன். அதாவது எனது குடும்பத்தில் அனைவருமே இந்த ஒரு ஜோசியரை தான் சென்று பார்ப்பார்கள். எனக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, திருமணமும் தடைபட்டு விட்டது, எதனால் என்று தெரியவில்லை. நான் ஜோசியரை சந்திக்க சென்றேன். அவர் எனக்கு ராகு கேது தோஷம் இருக்கு என்று கூறியிருக்கிறார். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடமே கேட்டேன். அதற்கு அவரே, உனக்கு இந்த சில காலங்கள் கழித்து அதுவாகவே சரியாகிவிடும் என்று கையை விரித்து விட்டார். நீங்கள் தான் பெரியவா, எனக்கு இந்த ராகு கேது தோஷத்தை நீக்கவும், அது மட்டுமல்லாமல் தடைபட்டு நின்ற திருமணத்தை நடத்தவும் நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு எளிய முறையில் ஒரு பரிகாரத்தை கூற வேண்டும் பெரியவா என்பது போல அந்த பக்தர் கேட்டிருக்கிறார். பெரியவா அவர்கள் நடமாடும் தெய்வமாக இருப்பார் என்று உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். பக்தர் நன்றாக இருக்க வேண்டும். அதற்காக பெரியவா அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார். அவரால் முடிந்த உதவியெல்லாம் அவரது பக்தர்களுக்கு செய்து கொண்டே இருப்பவர் தான் பெரியவா. நடமாடும் தெய்வமாக நின்று அவர் எளிய எளிய பரிகாரங்களை அவரது பக்தர்களுக்கு வழங்கியிருக்கிறார் பெரியவா அவர்கள் கூறிய இந்த ராகு கேது தோஷம் நீங்கவும், அது மட்டுமல்லாமல் தடைபற்ற நின்ற கல்யாணம் மீண்டும் நடைபெறவும் அவர் கூறிய ஒரு எளிய முறையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகிறோம். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். அதாவது ராகு கேது தோஷம் வந்துருச்சு அப்படின்னா உனக்கு இதனால பெரிய ஆபத்து கூட வரலாம். கிரகம் மாறும் என்று கூறுவார்கள் அல்லவா. நீ கிரகத்தை மாறணும். உன்னோட கிரகம் மாறினா மட்டும்தான் நீ இந்த ராகு கேது பிரச்சனையில தீர்க்க முடியும் என்பது போல பெரியவா அவர்கள் அந்த பக்தர்கள் கூறியிருக்கிறார். ஆனா அந்த பக்தருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னடா கிரகங்காங்க அதுங்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையடா அப்படின்னு அந்த பக்தர் முழித்து கொண்டிருந்தார். அதற்கு பெரியவா அவர்கள் சிரித்து கொண்டே, அதாவது நான் ஒரு கோவிலுக்கு உன்னை செல்ல சொல்கிறேன். அந்த கோவிலுக்கு நீ சென்று இன்றைய நாளென்று சென்று வருவதால் உன்னுடைய கிரகமானது உன்னை விட்டு விலகிவிடும். இதனால் ராகு கேது தோஷம் உன்னை விட்டும், அது மட்டுமல்லாமல் உனக்கு தடைப்பட்ட கல்யாணமும் உனக்கு இதற்கு அப்புறமாக என்ன அசம்பாவிதங்கள் நடக்க இருக்கிறதோ அது அனைத்துமே நின்றுவிடும் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது என்ன கோயில் பெரியவா, உப்பலே கூறுங்கள் பெரியவா, நான் உடனே சென்று வருகிறேன் என்று அந்த பக்தர் கேட்க, பெரியவா அவர்கள், அதாவது ஆந்திராவுக்கு அருகில் இருக்கும் காலாஸ்திரி என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த கோவிலுக்கு தான் நீ செல்ல வேண்டும். அங்கு காலை நேரத்தில் அங்கே பூஜை செய்வாங்களாங்க. அந்த பூஜையை நம்ம பார்த்தோம்னா, நம்ம கண்ணார பார்த்தோம்னா, யாருக்கு ராகு கேது தோஷம் இருக்கோ அவங்க தான் அந்த பூஜையை அவங்களோட கண்ணால பார்க்கணுமா. அப்படி அவங்க கண்ணால பார்க்குறப்போ அந்த கிரகம் மாறுநிலை என்று கூறுவார்கள் அல்லவா, அது ராகு கேது உங்களோட ஜாதகத்துல இப்போ இருக்கு. அது அதுவாகவே மாறி போயிடும் என்கிற மாதிரி கூறியிருக்கிறார்கள். அது ஒரு சில 3 மாதங்களுக்குள்ளேயே உங்களுக்கு அதாவது அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் உங்களது வாழ்க்கையில் பிரகாசமானது நடக்கும். இது உங்கள் அனைவருக்குமே தெரிந்துவிடும். நீங்கள் காலாஸ்திரி கோவிலுக்கு சென்று வர வேண்டும். இந்த ராகு கேதுவால் துன்பப்படுபவர்களாகட்டும், கல்யாணம் நின்றதாகட்டும், வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருந்தாலும் சரி, உங்களால் முடிந்த அளவுக்கு, அதாவது ராகு காலம் என்று கூறுவார்கள், அந்த ராகு காலத்துல நீங்க இந்த காலாஸ்திரி கோவிலுக்கு செல்ல வேண்டுமாங்க. அதாவது என்னால் காலாஸ்திரி கோவிலுக்குலாம் செல்ல முடியாது என்று கூறிய பக்தர்களுக்காகவும் அவர் மற்றும் ஒன்றை கூறியிருக்கிறார். அதாவது ராகு கேது காலம் என்று நடக்கும் அல்லவா, அந்த காலத்துல உங்க வீட்டுக்கு அருகில் எந்த கோவில் இருந்தாலும் சரி, ராகு கேது கோவில் இருக்கும் அல்லவா, அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு அர்ச்சனை பண்றதுக்கோ அல்லது அவங்க வழிபாடு பண்றதுக்கோ அந்த கோவிலுக்கு உங்களால் முடிந்த ஒரு தானத்தை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்க வேண்டுமோ. அந்த கோவிலுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு நீங்களே வாங்கி கொடுக்க வேண்டுமோ. எண்ணெய், அதாவது தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சரி, அங்க என்ன இல்லையோ அதை நீங்களே கண்டுபிடித்து வாங்கி கொடுக்க வேண்டுமோ. இதனால் ராகு கேது குளிர்ச்சி அடைவதனால் உங்களுக்கு இந்த துன்பங்களிலிருந்தும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடக்க போகிற தோஷங்களில் இருந்தும் அவர் காப்பாற்றி விடுவார் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் நீங்களும் இதை செய்து வாருங்கள். உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது இந்த ராகு கேது தோஷமானது இருக்கிறது என்று தெரிந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவர்களுக்கும் இந்த காலஸ்திரி கோவிலுக்கு அவர்களால் போக முடியும் என்றால் கட்டாயம் போயிட்டு வர சொல்லுங்கள். மிகவும் நல்லது. குடும்பத்துடன் போறது மிகவும் நல்லது. இல்லை என்றாலும் இந்த ராகு கேது தோஷம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் போவதால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பிரச்சனையானது நீங்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காம நீங்களும் சென்று வாருங்கள். ராகு கேது தோஷம் உங்களுக்கும் இருந்தால் அது விலகிவிடும். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். மறக்காம இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்குமே வணக்கம்.
பெரியவாவை சந்திப்பதற்காக வந்த பக்தர் ஒருவர், பெரியவா, எனக்கு ராகு கேதுவால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்று நான் சந்திக்க போகின்ற, அதாவது எனது குடும்பத்தில் அனைவருமே இந்த ஒரு ஜோசியரை தான் சென்று பார்ப்பார்கள். எனக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, திருமணமும் தடைபட்டு விட்டது, எதனால் என்று தெரியவில்லை. நான் ஜோசியரை சந்திக்க சென்றேன். அவர் எனக்கு ராகு கேது தோஷம் இருக்கு என்று கூறியிருக்கிறார். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடமே கேட்டேன். அதற்கு அவரே, உனக்கு இந்த சில காலங்கள் கழித்து அதுவாகவே சரியாகிவிடும் என்று கையை விரித்து விட்டார். நீங்கள் தான் பெரியவா, எனக்கு இந்த ராகு கேது தோஷத்தை நீக்கவும், அது மட்டுமல்லாமல் தடைபட்டு நின்ற திருமணத்தை நடத்தவும் நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு எளிய முறையில் ஒரு பரிகாரத்தை கூற வேண்டும் பெரியவா என்பது போல